Hello guys, இது நம்ம Golang tutorialல 5வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கோட்ஸை நீங்கள் வேறு இடத்துல அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டு அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட்டாக செய்யணும். இப்போ நம்ம ஒரு Go ப்ரோக்ராமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராம்லேயும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனாச்சும் இருக்கும். அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன். Go லாங்குவேஜ்லேயே இன்னும் நிறையா இன்பில்ட்டான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரிண்ட் லைன் ஃபங்க்ஷன் கூட இந்த ஃபம்ப்ட் பேக்கேஜில் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக எப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஃபங்க்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுடைய பேர் நான் வந்து மேக்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸ் ஒரு இன்டிஜர், ஒய் ஒரு இன்டிஜர். இதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிற ஒரு டேட்டா டைப் இன்டிஜர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுடைய பாடி, இந்த ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுங்கிறதுக்கு தேவையான கோடு வந்து நீங்கள் எழுதுவீங்க. இப்போ வந்து நான் 2 வேரியபிளில் எந்த வேரியபிள் வந்து மேக்ஸிமம் இருக்கிற வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து நீங்கள் கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுடைய பேர் ப்ராக்கெட்டில் அதுக்கு தேவைப்படுற ஆர்குமெண்ட் வேல்யூஸ் இப்போ 5,10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதில் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஒரு வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 வேல்யூவில் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ரெண்டுமே கண்டினியூஸாக நீங்கள் இன்டிஜர் வேல்யூ தான் இந்த ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறீங்க. ஒரு சேம் டேட்டா டைப் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா டைப் வந்து நீங்கள் லாஸ்ட் வேரியபிளில் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து இந்த இதை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் க்ளீனாக இருக்கும் அதுக்காக. ஸோ அடுத்ததான் நம்ம Golangல இருந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது ஃபங்க்ஷன்ஸில். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மோர் தென் ஒன் வேல்யூ வந்து உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்வாப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் 2 ஸ்ட்ரிங் வேல்யூஸை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் 2 ஸ்ட்ரிங் போட்டிங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸாக வர்ற ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இதோட ஃபங்க்ஷன். இது நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நீங்கள் ஒரு வேல்யூஸ் மாதிரி பாஸ் பண்ணலாங்க. இதுக்காக நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா மேக்ஸிமம் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். இப்போது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஃபங்க்ஷனோடைய பேர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த மேக்ஸுங்கிற பேர் நீங்கள் இங்கேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார் மேக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மேக்ஸுங்கிற வேரியபிளில் இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. ஸோ ஃபங்க்ஷன் கால் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ரைட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்னமோ சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சேனல்ஸில் வரப்போகிற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.